வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம தொடர்ந்து ஆடி மாதத்துல பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல ஆதரவை தந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய மனமார்ந்த சிரம் தார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் முதல் பதிவாகவே ஆடி மாதம் தோன்றின வரலாறு, அதில் முதல் நாள் எப்படி நம்ம அம்பாளை குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும், அம்பாளை வீட்டுக்கு அழைக்கணும், அந்த பதிவிலே ஆடி மாத செவ்வாயில் என்ன பண்ணணும், வெள்ளிக்கிழமையில் என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃபாக நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம தனிவாகவே வெள்ளிக்கிழமையில் செய்கிற பதிவு, எனக்கு கொஞ்சம் வேலை காரணமாக என்னால் நேற்று நைட்டு தான் அந்த வெள்ளிக்கிழமை பதிவே நான் போட்டிருந்தேன். அதனால் நிறைய பேர் முதல் வாரம் முடிஞ்சிருக்கலாம், மன்னிச்சுக்குங்க. இனிமேல் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்றேன். இதுதான் நம்ம வெள்ளிக்கிழமையில் கொடுத்த பதிவு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், திருவிளக்கு பூஜை, மாவிளக்கு பூஜை, அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லியிருந்தோம். இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி சனிக்கிழமையே இந்த பதிவு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நேற்று நைட்டு ரெடி பண்ணி நான் இப்போ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் இந்த நம்மளோட பதிவை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், ஏன்னா இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதம். அதுவும் நாம் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஸோ முதல் ஞாயிறு நமக்கு குலதெய்வ வழிபாடு, இரண்டாம் ஞாயிறு அம்மனுக்கு கூழ் வார்க்கலாம், மூன்றாம் ஞாயிறு கன்னி தெய்வ வழிபாடு, நான்காம் ஞாயிறு பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யலாம், இல்லை கோவிலுக்கு போய் கூட்டு பிரார்த்தனைலாம் கலந்துக்கலாம். அஞ்சாவது ஞாயிறு நம்ம தனிப்பதிவாகவே கொடுக்க போகிறோம், ஏன்னா கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. சரி, இப்போ நாம் பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவு ஞாயிற்றுக்கிழமையில என்ன மாதிரி வழிபாடு, ஆடி மாதத்தோட சிறப்புகள் நாம் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. அம்பாள் உள்ளம் குளிர்ந்து நாம் அம்பாளுக்கு செய்கிற வழிபாடு, நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் பண்ணுறோம், அந்த பகுதியில் ஏதோ ஒரு திருவிழா நடக்குதுன்னாவே அது வரைக்கும் இல்லாத மழை கூட அன்னைக்கு கண்டிப்பாக மழை பெஞ்சிட்டு தான் போகும். இது நானும் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். ஏன்னா அம்பாளுக்கு அந்த அளவுக்கு உள்ளம் குளிர்ந்து நமக்கு இயற்கை வடிவாக நமக்கு என்ன சொல்கிறது, ஆசீர்வாதமும் வரமும் தர்றதான் நமக்கு கணக்கு. சரி, இப்போ இந்த ஆடி ஞாயிறு என்னென்ன தேதிகளில் வருதுன்னு பார்த்துருவோம். மொத்தம் 5 ஞாயிறு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். எல்லாமே இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக எல்லாமே 5 வாரம் வருது. 5 செவ்வாய்க்கிழமை, 5 வெள்ளிக்கிழமை, 5 ஞாயிற்றுக்கிழமை. இப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எப்போ போகிறது, 19ஆம் தேதி ஜூலையில், அதுக்கப்புறம் 26ஆம் தேதி, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 16. இப்போ முதல் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கணும். அதுவும் முதல் ஞாயிறாகவே இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இது இந்த வாரம் தான் பண்ணணும், அந்த வாரம் தான் பண்ணணும் இல்லை, அவங்கவுங்களுக்கு கால சூழல் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். முதல் வாரம் எங்களால் முடியலைங்க, எங்கள் குலதெய்வத்துக்கு எங்களால் பொங்கல் வைக்க முடியல, அதாவது பொங்கல் வைக்கிறதுங்கிறதுனாக்கா எப்படி இதை செய்யணும்னா, முதல்ல குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணும். வருஷத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணும். அதுவும் ஆடி மாதத்தில் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமையில பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். அப்படி இல்லை, ஆடி மாதம் எங்களால் முடியலங்க, நாங்கள் வெளியூர் மாநிலத்தில் இருக்கோம், இங்கே வர்றதுக்கு முடியாது, நாங்கள் லீவ் நாளில் மட்டும்தான் எங்கள் குலதெய்வத்துக்கு போவோம்னாலும் பரவாயில்ல, எப்போ போனாலும் பரவாயில்ல, நான் குலதெய்வத்துக்கு வருடத்தில் ஒரு நாளாவது பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணணும், அது மறக்காதீங்க. இந்த காலத்தில் எல்லாம் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, காட்டில் இருக்குது, மேட்டில் இருக்குது, எங்களெல்லாம் போக முடியாதுங்க அப்படிலாம் நினைக்கிறவங்க கூட இன்னமும் கிராமத்துலேயும் சரி நகரங்கள்லையும் சரி காட்டு வழியாக பயணம் பண்ணி கொண்டு போய் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறதை நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம். ஏன்னா குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறதுக்கு காரணம் அது. அதனால் அது முதல் ஞாயிறே நீங்கள் வரும்போது அது பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏன் ஞாயிற்றுக்கிழமையில இதெல்லாம் நம்ம செய்யறோம்னா, ஞாயிற்றுக்கிழமையில மக்கள் கூட்டம் கோவிலுக்கு இன்னும் அதிகமாக வரும். நாம் வைக்கிற பொங்கலையும் இதையும் என்ன பண்ணலாம், நம்ம தானம் தர்மம் பண்ணலாம், அதுலேயும் நமக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சிருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்குமே முதல்ல போய் ஜோசியர்கிட்ட முதல்ல உங்கள் குலதெய்வத்தை கொண்டு போய் முதல்ல பொங்கல் வைங்கன்னு தான் சொல்லுவாங்க. சரி, 2வது ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்ணலாம், கூழ் வாக்கிறது. அம்மனுக்கு பிடிச்சது என்ன, கூழ் குளிர்ச்சியானது. அம்பாள் எப்பவுமே உக்கிரமாக இருப்பாள், அவளுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய பொருள் கூழை நம்ம கொடுத்துட்டாலே அம்பாள் அப்படியே மனமும் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவா. இதில் 2 வழக்கம் இருக்குது. சிலர் கோவிலில் பண்ணுற வழக்கமே இருக்காது, வீட்டில் மட்டுமே செஞ்சு கும்புற வழக்கமும் இருக்கும்.
சில பேருக்கு வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, கோவிலில் கொண்டு போய் அங்கே திருவிழா நடக்கும் வாரம் அங்கே கொண்டு போய் மொத்தத்தில் கொடுத்துருவாங்க. இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு எது பழக்கமோ செய்யுங்க. இல்லைங்க எங்களுக்கு கூழ் வாக்குற பழக்கமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம கூழ் வாத்து நாம மட்டும் சாப்பிட போகிறதில்ல, 4 பேர் கொடுப்போம். இப்போல்லாம் கூழ் யார் கொடுப்பான்னு பார்க்குறாங்க ஜனங்க. கொஞ்ச நாளாகவே நம்மளோட இயற்கை சார்ந்த உணவுகளை தான் இப்போ மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது நம்ம கொடுக்கும்போது உடலுக்கும் ஆரோக்கியம், நம்ம தானம் பண்ணுற பலனும் நமக்கு கிடைக்கும், வாங்கி சாப்பிட்டு அவங்களும் நம்ம மனதார வாழ்த்துவாங்க. அதனால் கூழ் வாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு உகந்ததோ அதை நீங்கள் பண்ணிக்கிங்க. 3வது கன்னி தெய்வ வழிபாடு. இது எப்படின்னா, சில பேர் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்னி சாபம்னு சொல்லுவாங்க. அதாவது பல தலைமுறைகளை பெண் குழந்தைகளே பிறக்காமல் இருக்கிறது. அப்படியே பெண் குழந்தை பிறந்தாலும் அதுக்கு சரியான நேரத்தில் கல்யாணம் ஆகாமல் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறது. இல்லை சில பெண்கள் வந்து கல்யாணம் ஆகாமையே கூட இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தா பூர்வ ஜென்மத்திலேயோ இல்லை பல தலைமுறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கன்னி பெண்ணோட சாபமாக இருந்திருக்கலான்னுவாங்க. அப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம நவராத்திரி கூட ஒரு நாள் கன்னி பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள வந்து, அதாவது கன்னி சாமியாவே அவங்கள பாவிச்சு நம்ம அவங்க கிட்ட வந்து எல்லாமே அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்க துணிமணிகள் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருள் கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கல. அந்த மாதிரி இது அப்படி இருக்கிறவங்க நினைக்கிறவங்க இதை செய்யுங்க. அதை தவிர எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லைன்றவங்க தாராளமாக கோவிலுக்கு போயிட்டு, சப்தமார் கோவில் இருக்கு, சப்தமார் கன்னிகள் இருக்கு, கன்னி தெய்வம்னே இருக்கு, கன்னியம்மன் கோயில்னே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோயிலில் போயிட்டு விளக்கேற்றி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதாவது நினைக்கணும், அவ்வளோதான். அது பிரச்சனை இருக்கோ இல்லையோ, கன்னி பெண்கள் ஏதாவது இறந்து போயிருக்கலாம், அதாவது அகால மரணம் அடைஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது குடும்பத்தில் இருந்து அந்த கன்னி பெண்ணை நம்ம நினைக்காம இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அந்த சாபம்லாம் இல்லைங்க, எங்கள் குடும்பத்தில் நல்லா தான் இருக்கும்ன்ற நினைக்கிறவங்க கூட சப்தமார் கன்னிமார் கோயில்களுக்கு போயிட்டு ஒரு விளக்கேற்றி அம்பால அன்னைக்கு ஒரு நினச்சி கன்னி தெய்வ வழிபாடுன்னு ஒன்று பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னி தெய்வ வழிபாடு பண்ணும்போது தாம்பூலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அந்த வழிபாடு மட்டும் இல்லைங்க, பெரும்பாலும் நம்ம வீட்டுக்கு வர எந்த நாளில் சுமங்கலி பெண்கள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு சம்பந்தமான அந்த தாம்பூலத்தை மறக்காமல் கொடுங்க. அதுவும் ஆடி மாதத்தில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா சில மாதங்களில் புரட்டாசி மாதம் இல்லை நவராத்திரி காலங்கள், அதே மாதிரி ஆடி மாதம் இப்படிலாம் பண்ணும்போது அம்பாலும் சுவாமியும் அந்த நம்ம உறவினர்களோட அவங்களோட சேர்ந்து வர்றதா ஐதீகம். அவங்க மனமும் நம்மளை வாழ்த்தும் போது அம்பாள் நம்ம வீட்டிலேயே தங்கிடுவாளாம். அதனால தாம்பூலம் கொடுக்குற பழக்கம் வச்சுங்க. அது நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ செய்யுங்க. இப்படி தான் ஆடம்பரமாக கொடுக்கணும்னு கிடையாது. ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் 15 ரூபாய் வச்சு கொடுத்தாலுமே அதுவும் தாம்பூலம் தான். இன்னும் மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுங்க. சரி, 4வது வாரம் என்ன? கூட்டு பிரார்த்தனை. கூட்டு பிரார்த்தனைக்கு செவி சாய்க்காத கடவுள் இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஒருத்தவங்களுக்காக கும்பிடும் போதே அம்பாள் மனமிறங்கி கொடுக்கும்போது இத்தனை பேர் நம்மளை நம்பி வழிபாடு பண்றாங்களே, இவங்க எல்லாரோட பிரச்சனை என்னன்றதை காதுல வாங்கி நமக்கு நிச்சயம் அருள் பண்ணுவா. கூட்டு பிரார்த்தனை வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இது வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று கூடி கூப்பிடலாம். இது ஏன் சண்டே ஞாயிற்றுக்கிழமை நம்ம பண்ணணும்னா, நம்ம நண்பர்கள் எல்லாருமே உறவினர்கள்லாம் சண்டேஸில் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க, மற்ற நாளில் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு ஒன்று காலையிலேயே செய்யலாம், இல்லை மாலை 6 மணிக்கு மேலே செய்யலாம். ராவுகால யமகண்டத்தெல்லாம் தவிர்த்துட்டு நாம் அந்த கூட்டு பிரார்த்தனை செய்யணும். கூட்டு பிரார்த்தனை என்ன? ஏதாவது ஒரு வேண்டுதல், அவங்கவுங்களுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு, இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு 10 பேர் கூப்பிட்றோம், 9 பேர் கூப்பிட்றோன்னும் போது அவங்கவுங்களுக்கு ஒரு வேண்டுதல் மனதார அம்பாள்கிட்ட வாய் திறந்து சொல்லி, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, இந்த கூட்டு பிரார்த்தனை சரி பண்ணி கொடுமா தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க மனதார வேண்டிக்கிட்டு அந்த கூட்டு பிரார்த்தனை சொல்லி அம்பாளோட பதிகங்களை பாடணும். முக்கியமாக என்ன? அபிராமி அந்தாதி 100 பாடல்கள் படித்து பாருங்க. ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. நீங்கள் ஒரு பிரச்சனை சொல்லி வேண்டுவோம், ஆனால் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணும்போது அதில் இருக்கிற 100 விதமான பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வு கிடைக்கும். அதை நம்ம சொல்லாமே கேட்டாலுமே அந்த பாடலை பாராயணம் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதனால் கோவிலில் போய் பண்ணுற வழக்கம் இருக்கிறவங்களும் பண்ணுங்க, வீட்டில் எல்லாரும் கூப்பிட்டு பண்ணுறதும் நல்லது. அம்மன் போட்டிகள், லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம். எனக்கு நமக்கு என்ன தெரியுமோ, இல்லை அம்மன் 108 போட்டு சொல்லிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணலாம். ஆனால் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க. முக்கியமாக ஆடி மாதம் இல்லைங்க, இந்த கலியுக காலத்தில் நம்மளை கரை தேற்றுவது, அதாவது கர்ம வினை பயன்கள்லேருந்து நம்மளை வெளிக்கொண்டு காப்பாற்றுறது எதுன்னா கண்டிப்பாக தான தர்மம் தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு அதிவிசேஷ பலன்.
இந்த இரட்டிப்பு பலன், மும்மடங்கு பலன்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சாதாரணமா பண்ணாலே அது நமக்கு பல ஜென்ம சாபத்தை வந்து நீக்கும். இப்படி இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையில செய்யும் போது இன்னும் நமக்கு சிறப்பான பலனை உடனே பெற்று தரும். அதுவும் இந்த ஆடி மாதம் நம்ம கேட்கவே வேணாம், எல்லாரும் கூழ் வாட்டுறோம். அந்த கூழை நம்ம 4 பேருக்கு தெருல நின்னாலே போதும். இப்பெல்லாம் எவ்வளோ பேர் கூழ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதத்தை நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கலாம். தான தர்மம் நம்ம என்ன செய்கிறோம் அதை 4 பேருக்கு கொடுக்கும்போது நம்ம தான தர்மம் கொடுத்த மாதிரி ஆகும். அம்பாளுக்கும் அது குளிர்ந்து நம்ம என்ன வேண்டுமோ நடத்தி கொடுப்பா. அது மட்டும் இல்லாமல் அது ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம அதை செய்யும்போது நமக்கு இன்னும் அதிக விசேஷ பலன்களை பெற்றுத்தரும் நம்ம குடும்பத்தில். இந்த வழிபாடுலாம் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கணும். அது எந்த பிரச்சனை வேணால் இருக்கலாம். வேலை கிடைக்காம இருக்கலாம் பசங்களுக்கு, இல்லை எப்போ பாரு நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று போனால் ஒன்று வருதுங்க, இல்லை செலவு காசு தங்க மாட்டேங்குது, காசு வருது ஆனால் நிற்க மாட்டேங்குது, இல்லை தண்ட செலவாக போகுது, சுப செலவே நமக்கு வர மாட்டேங்குது, இதுவே இல்லை, வருமானமே இல்லை அப்படின்றவங்களாம் கூட இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 2 பேருக்கு செஞ்சு பாருங்க. காலையில் ஒரு டிஃபன் வாங்கி கொடுங்க, மதியம் ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க, சாயங்காலம் நைட்டா 2 சப்பாத்தி இல்லை பரோட்டா, உங்களுக்கு என்ன தேவையோ அது வாங்கி கொடுத்து பாருங்க. இந்த ஆடி மாதத்துல செஞ்சு பாருங்க இந்த தான தர்மத்தை. அடுத்த ஆடிக்குள்ள கண்டிப்பா அம்பாள் 2 பேருக்கு செஞ்ச நம்மள 100 பேருக்கு செய்ய வைப்பா. அதுக்கப்புறம் முக்கியமா என்ன, அம்பாளுக்கு உகந்த இந்த ஆடி மாதம் முழுவதும் பாராயணம் பண்ணணும். இப்போ கண்டிப்பா வந்து அபிராமி அந்தாதி தொடர்ந்து பாராயணம் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 பாடல்னா கூட கண்டிப்பா 31 நாள்ல ஆடி மாதத்துல கண்டிப்பா நம்ம 100 பாடலுமே பாராயணம் பண்ணியிருப்போம். இல்லைங்க பரவாயில்ல எனக்கு டைம் இருக்குன்னா தினமும் பாராயணம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னாலும் வெள்ளிக்கிழமையாவது அபிராமி அந்தாதி 100 பாடலும் பாராயணம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, வேப்பிலைக்காரிக்கு மிஞ்சின வரத்தை கொடுக்குற தெய்வமும் இந்த உலகத்துல கிடையாது. அதுக்கு நம்மளோட வழிபாடும் நம்மளுடைய கோரிக்கையும் நியாயமானதாகவும் நேர்மையாகவும் நம்மளுடைய பக்தி உணர்வுபூர்வமாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கணும். இதுதான் முக்கியம். கண்டிப்பா இந்த முறைகளை நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க. நாமளும் வழிபாடு பண்றோன்னு இல்லாம அது கரெக்டா இந்த முறையில நம்ம செஞ்சு பார்க்கும்போது நமக்கு அதுக்குண்டான பலன் நிச்சயம் கிடைக்கும். இது நீங்க பல விஷயமா நம்ம உதாரணமா வாழ்க்கையில எடுத்துக்கலாம். சும்மா நானும் படிக்கிறேங்க, நானும் வழிபாடு பண்றேன். அந்த வழிபாடு பண்ணும்போதே நம்ம உள்ளமும் வந்து வழிபாடு பண்ணணும். அதாவது மனம் உருகி வழிபாடு பண்ணணும், கண்ணீர் விட்டு வழிபாடு. ஆத்தான் எனக்கு இந்த பிரச்சனை நீத்தி கொடு, அடுத்த ஆடிக்குள்ள நான் உனக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன், அப்படி வேண்டலைனாலும் பரவாயில்ல, ஆனா உள்ளம் உருகி அம்பாளுக்கு உண்டான போற்றிகள், அம்பாளுக்கு உண்டான அபிராம அந்தாதி, அம்பாளுக்கு உண்டான வழிபாடுகளை செஞ்சு பார்த்தா கண்டிப்பா இந்த ஆடியிலேருந்து அடுத்த ஆடிக்குள்ள நம்ம வாழ்க்கை தரம் முன்னுக்கு வர்றதை நீங்க கண்கூட பார்க்க முடியும். என்ன நண்பர்களே, நம்ம பதிவு பிடிச்சிருக்கா? நிறைய பேர் பார்க்கல, பாருங்க, சப்ஸ்கிரைப்